வீட்டுக்காரது கேட்ட என்ன சொல்லுவேன் நினைப்பாரு. வீட்டுல வேலை செய்யறீங்க. அப்ப சமுதாயத்துல ஆணாதிக்கம்னு இருக்கு. எது? சமுதாயத்துல ஆணாதிக்கம் நிறைய இருக்கு. ஏங்க ஏன் மைனாரிட்டி செக்ஷன் வச்சாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல பேட்டி எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு தகுதி இல்ல நம்ம சொல்ல முடியுமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்ல உங்களுக்கு ஜாதிங்கிறது வேணுமா வேண்டாமா? ஏங்க ஜாதிங்கிறது எதை வச்சு தெரியுமா? கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சர் தான் ஆரம்ப காலத்துல இந்த சாதிங்கிறத வந்துச்சு. நான் பெண்ணியம் பத்தி உங்ககிட்ட பேசும் பொழுது நீங்க ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க கூடாதுன்னு இல்ல சார். இல்ல உங்களோட கருத்து நான் கேக்குறேன். பெண்ணை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க பெண்ணுக்கு விடுதலை கொடுக்காம இருக்கிறது, பெண்ணுக்கு விடுதலை எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றது பெண்ணியம்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே, அதை நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். ஆணுக்கு பெண் சமம். புரியுதா? இப்ப ஏன் டைவர்ஸ் அதிகமாக தெரியும் உங்களுக்கு? அவளும் சம்பாதிக்கிறா, அவனும் சம்பாதிக்கிறான். ஈகோ வருது. புரிஞ்சுக்கிறேன். எந்த காரணம் இல்லாம காதலிச்சவங்க பிரிஞ்சாங்க. ஆனா சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் நல்லா படிச்சுட்டா, அவளுக்கு முன்னேறிட்டா, அவ ஒரு நல்ல இந்த சொசைட்டிக்கு ஏத்த இவங்க ஒரு ஆண் இன்னும் அந்த growth இல்ல. ஒரு பெண்ணுகிட்ட அந்த வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சியை ஆண்னால ஏத்துக்க முடியல. இன்னுமே அவங்க அம்மா மாதிரி பாட்டி மாதிரி வீட்லயே வேலை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுதான் ஒரு ஆணினுடைய மைண்ட் செட்டா இருக்கு. அதனாலதான் இப்ப டிவோர்ஸ் அதிகமாகுது. அந்த பெண்ணுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் குடுக்கறது இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குல்ல சார்? கல்யாணம் ஆயிடுச்சா? தான் இருக்கீங்க. உங்க வீட்டுக்காரது கேட்ட என்ன சொல்லுவேன் நினைப்பாரு. வீட்டுல வேலை செய்யறீங்க. இல்ல சார். மாமியாரை மதிக்கிறீங்களா இல்லையா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நான் உங்களை கேக்குறேன். ஏங்க நான் திருப்பி கேக்குறேன். இல்ல நான் பாருங்க இதான் பண்ணி நான் என்ன சொல்றேன் சார், நான் உங்கள பெண்ணியம்னா என்னன்னு உங்களை கேக்குறேன். நான் நீங்க கேட்டீங்கல்ல அதுக்கு பதில் தான் இது. சார் மதிக்காம போறது பெண்ணியம். ஏங்க நான் சம்பாதிக்கிறேன், நான் வீட்ல வேலை செய்ய மாட்டேன். இல்ல வேலை செய்ய இப்ப ஒரு ஆனா பெண் தான் வேலை செய்யணும் இல்ல பெண் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்ங்கற மாதிரி. அதாவது அப்ப விடுதலைன்னு என்ன சார் மீன் பண்ணீங்க? நான் சொல்றது நம்ம மூதாதையர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் தப்புங்கிறீங்க. இல்ல தப்புன்னு சொல்லல. அது அந்த காலகட்டத்துல அப்படி இருந்தது. ஒரு சில விஷயங்கள் பெண்களை வெளியிலே விடாம அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் வீட்டுக்குள்ளே. நான் வெளியே அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீ வேலைக்கு போ வேண்டான்னு சொல்ல, நீ ஏன் தனியா கணக்கு வச்சுக்க வேண்டான்னு சொல்ல. எதுக்கு ஈகோ? இப்ப ஆணோட ஈகோ கரெக்ட்ன்றீங்களா? அதாவது சினிமால ஆணாதிக்கம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க தான் சார் சொல்லுங்க. ஆமா, அது நடிகைகளே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் சினிமாவே ஆணாதிக்கம் இருக்கு. அப்ப சமுதாயத்துல ஆணாதிக்கம்னு இருக்கு. எது? சமுதாயத்துல ஆணாதிக்கம் நிறைய இருக்கு. ஏங்க ஏன் மைனாரிட்டி செக்ஷன் வச்சாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. பெண்களை ஏன் மைனாரிட்டி செக்ஷன் சொன்னாங்க? பெண்ணுக்கான ஒரு விடுதலை, அதுதான் நீங்க விடுதலைன்னு சொல்றீங்களா? நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க அதெல்லாம் கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டேன். வீட்டுல வேலை செய்யறீங்களா? உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? சார் இது எனக்கான இன்டர்வியூ இல்ல, உங்களுக்கான இன்டர்வியூ கிடையாது. இல்ல பெண்ணியம் பற்றி உங்களுடைய கருத்து. ஏன் தெரியுமா? சில மீடியா பெண்களை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆகிறாரு. என் புருஷன் ப்ரொஃபஸர் வேலை பார்த்தாரு. அப்புறம் விசாரிச்சா புருஷன் விட்டு வேலை ஒருத்தர் இருக்காங்கிறது எனக்கு தெரியுது. அப்புறம் இது பெண்ணியமா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களை பத்தியோ இல்ல ஒரு பெண்ண இல்ல சார், இப்ப ஒரு பெண்ணை பத்தி ஒரு தவறான கமெண்ட் கொடுத்துட்டு அவ இந்த உறவுல இருக்கா அந்த உறவுல இருக்காங்கிறதுக்காக அது பெண்ணியம்னு பேசி, இப்ப நான் உங்களை பத்தி ஒரு ராங்கான கமெண்ட் கொடுத்துட்டு அதனால இனிமே நீ கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல பேட்டி எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு தகுதி இல்ல நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் உங்க வாழ்க்கையில சில கேள்விகளை கேட்டு அது பெண்ணியம் என்னன்னு இல்ல வேலை பேச முடியல. சொல்லுங்க சார். பெண்ணியம்ங்கிறது உங்க வாழ்க்கையில, ஏன்னா எனக்கு பெண்ணியம் தெரியாது. நீங்க எப்படி பட்டீங்க
சோ உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்க, உங்க அனுபவத்துல இருந்து இது அங்க இல்ல நான் எதுக்காக இந்த கேள்வி, ஏன் பெண்ணியம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டில பெண்ணியம்னா என்னன்னு அப்படியே உங்கள்ட்ட ஒரு பெரிய கேள்வி கேட்டேன்னா, இப்ப பல ஆடியோ லான்ச்சஸ் நீங்க போறீங்க, அங்கெல்லாம் போகும்பொழுது ஒரு பத்திரிகையாளரா நீங்க பெண்களை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளும் இல்ல அங்க இருக்கக்கூடியவங்களை கேள்விகளும் ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாகுது இல்ல சார். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அவங்க இன்டு த பர்சனல் போய் அவங்கள இருக்கிற மாதிரி இருக்கே. அது அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதற்கு வரக்கூடிய சினிமா துறையுடைய ரகசியம் தெரியல. அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் நீ ஏதாவது கான்ட்ரவர்சி பண்ணுங்க, என் படத்தை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறான், என் படத்தை பத்தி பேசணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஓ, அப்ப வந்து அங்க நடத்தக்கூடிய டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லிதான் நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்க. நான் யாரையும் புண்படுத்தல, எங்க படத்தை பத்தி பேசணும். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி என் படத்தை பத்தி 2 கான்ட்ரவர்சி பேசுங்க சார். நான் அவரே கான்ட்ரவர்சி சொல்றாரு. இது என்ன சொல்றீங்க? ஏன்னா பப்ளிசிட்டி அப்படித்தான் போகுது. சோ ஃபார் பப்ளிசிட்டி நீங்க அந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேக்குறீங்களா? அவங்க சொல்லிதான் நான் கேட்கறேன். என் தொழில ஒரு பகுதி. இப்ப சினிமால வந்து இந்த சாதி வர்க்கம்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. அரசியல்ல சார் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? இப்போ எங்க ஊர் எடுத்துங்க, தூத்துக்குடி எடுத்துங்க. அங்க தேவக வேட்பாளரும் நாடாரு, திமுக வேட்பாளரும் நாடாரு, மதிமுக வேட்பாளர் நாடாரு. அந்த தொகுதியில யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டி தான் போடுறாங்க இல்லையா? இது சிட்டி விதிகளுக்கு அது ஒரு விஷயம். ஏன்னா சிட்டியில் பல ஜாதியா இருக்கிறதுனால போடுறாங்க இந்த இல்லையா? அதே மாதிரி சினிமாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்டர்கள் அவங்க சாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய சாதிக்காரன் நான் கொடுப்பேன். அதே மாதிரி தான் சில டைரக்டர் இருக்காங்க. ஒருத்தர் அப்போ ஒரு 20 வருஷம் முன்னால தோல் மேல கை விட்டு இப்படி தடவுனார். ஏன்னா அந்த தோல் மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா பூணூல் இருக்கான்னு கேட்டிருக்காரு. தேடுறாரு. என் பேர் ரங்கநாதன் இருக்காங்க. இதுன்னு சொல்லி ஒரு படத்தில் நடிக்கலாம். அது இருக்கு. அந்த ஜாதி பற்றி நான் தவறுன்னு சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஜாதியை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஜாதியை ஒழிக்கவே முடியாது. இல்ல ஒழிக்க முடியாது, ஓகே. நீங்க எப்படி பாக்குறீங்க ஜாதியை? அதான் ஒரே வச்சு சொல்லிட்டு ஜாதி ஒழிக்க முடியாது. இல்ல உங்களுக்கு ஜாதிங்கிறது வேணுமா வேண்டாமா அப்படின்னு? ஏங்க ஜாதிங்கிறது எதை வச்சு தெரியுமா? கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த கல்ச்சர் தான் ஆரம்ப காலத்துல அந்த சாதிங்கிறதா வந்துச்சு. அதுதானே தவிர அது ஒரு பெரிய தீண்டத்தகாதுங்கிறதுலாம் இல்லை. இல்ல குலத்தொழில வச்சு ஜாதிகளா பிரிக்கப்பட்டு அதை நான் எதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள வேற வேற மாதிரி நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு குலக்கல்வியை நான் ஆதரிக்கல. மதம் எப்படி சார் பாக்குறீங்க? மதமும் கண்டிப்பா எல்லாருக்கும் மதம் கண்டிப்பா, அதாவது மதம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா ஏமாத்துறோம். நம்ம அப்பா அம்மா என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க, எங்க அப்பா அம்மா திருநீர் பூசி விட்டாங்க, எங்க அப்பா அம்மா குங்குமம் வைன்னு சொன்னாங்க, கோயில் பிடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க, அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நான்வெஜ் சாப்பிடான்னாங்க. இதெல்லாம் தப்பா? மதம்ங்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. இனிமே போய் மதம் இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எங்க ஆனப்பட்ட ஈவராகவே முடியல. இல்ல நான் மதம் இல்ல ஜாதி இல்லைன்னு சொல்லல. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜாதியை ஒழிக்க முடியாது, மதத்தை ஒழிக்க முடியாது. அந்த மதத்தில் பிறந்தவன் அவன் இருப்பான். இன்னொன்று என்ன, இந்து தான் வந்து மதம் மாறும். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான்டான், அப்பா அம்மா கடைசியில் தான் கடவுளை கொண்டு வந்தான். மாதா பிதா ஒரு தெய்வம். ஆனால் மற்ற ஜாதிக்காரன் பார்த்தீங்கன்னா இறைவனே மிகப்பெரியவன். அது அல்லாவா இருந்தாலும் சரி, ஜீசஸ் கிறிஸ்டா இருந்தாலும் சரி. ஸோ அவன் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்துக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இந்துன்னு போட்டுப்பான், இந்து திட்டினாலும் சந்தோஷம் தான். இதான் சார், திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இப்ப அங்க கூட அந்த மதம் ரீதியான பிரச்சனைகள் நடந்தது இல்ல? அது வந்து இந்துக்களுக்கு எதிரான சதி. அதாவது பரம்பரையாவே தமிழக அரசு வெளியிட்ட குறிப்பிலேயே அந்த நடைமுறை இருக்கு. அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதுக்காக அதை வந்து தேவையில்லாம இஸ்லாமிய அரசியர்களுக்கு வந்தாங்க இல்லையா, அப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கலாம். ஆனா அது காலப்போக்கில் மறுக்கடிக்கப்பட்டு, அதை நான் அங்க போய் திருப்பரங்குன்றம் மலையில போய் மாட்டுக்கறி சாப்பிடுங்கிறதெல்லாம் அநாகரிகம். அது வந்து கோர்ட்டு தீர்ப்பே அது வந்து தீர்வு ஏற்றணும் அப்படின்னு. கோர்ட்டு தீர்ப்பை ஏன் தமிழக அரசு எடுக்கணும்? எங்க சார் திருப்பரங்குன்றம் மலையில
அந்த குறியிட்ட அந்த கம்பத்துல ஏத்தணும்னு சொல்றீங்களா? ஏத்துறதுக்கு கோர்ட்டே அனுமதி கொடுத்தது, ஏத்தணும்னு உத்தரவு போட்டது. ஆனா 150 வருஷமா உச்சி மலையில தானே சார் ஏத்திட்டு இருக்கோம். ஏங்க தமிழக அரசு புத்தகத்துல இருக்கிற ஆதாரம் இருக்கு, அதை வச்சுதான் நீதிபதி சொன்னார். அதை எதிர்த்து ஏன் தமிழக அரசு போச்சு? இல்ல அப்புறம் அது செல்லாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நீதிபதிகள் அறிக்கை விட்டுருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அது தமிழக அரசு புத்தகத்துல இருக்குங்க. இல்ல தமிழக அரசு புத்தகத்துலதான் 150 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த உச்சி மலையில தான் தீபம் ஏற்றப்பட்டது. அது வரைக்கும் நம்ம போட்டோம். இப்ப யாரும் பிரச்சனை பண்ணலையே, எதுக்கு இப்ப இந்த இந்த அதன ஒரு பந்தக்கால் அதான் நடைமுறையை ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க? அதுதான் சார் நான் இஸ்லாமியர்கள் அதாவது அந்த தீப தூண்ல தான் ஏத்தணும்ன்றீங்களா நீங்க? அப்படிதான் புத்தகத்துல இருக்கு, தமிழக அரசு வெளியிட்ட புத்தகத்துல இருக்கு. ஓகே, அததான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஓகே, அப்பீல் போறது தப்பு. இதே ஒரு மாஸ்க் விஷயத்திலயோ ஒரு சர்ச்சை விஷயத்திலயோ போயிட்டா தமிழக அரசு திருப்பரங்குன்ற மலையில அவங்களுக்கு என்ன வேலை? அங்க சிக்கந்தர் மலை இருக்குல்ல சார், சிக்கந்தர் மலைக்கு போங்க. எதுக்கு இந்த மலையில டிஸ்டர்ப்? வாரிசு சினிமால அவரு நம்ம டைரக்டர் இருக்காரு, சரி நம்ம இப்ப எத்தனையோ பேர் நம்ம உருவாக்கியிருக்கோம், நம்ம பையனை உருவாக்குனா என்ன? எஸ்.ஏ. சந்திரசேகர் யோசனை வந்துச்சு, தளபதி விஜயை உருவாக்குனாரு, அதுல என்ன தப்பு? அதெல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம். இப்பெல்லாம் ஃபில்டர்டு ஸ்பீச் தான், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இருந்துச்சு, பிகினிங்ல கொஞ்சம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல.